எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷின்சான் வந்து ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, லெஜெண்ட் கால்டு டான்ஸ் ஃப்ளமிங்கோ அப்படிங்கிற ஒரு பேய் படம் தான் பார்க்க போகிறோம். ஷின்சானில் இருந்து நம்ம படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம யோசினாக்கா மாசுசாக்கா அகியோலாம் ஒரு கடையில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் கல்ச்சரஸ்க்கு நம்ம சம்பா டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசுசாக்கா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு டான்ஸு, அதை என்னை ஆட சொல்கிற பார்த்தியா அப்படின்னு நம்ம மாசுசாக்கா சொல்லல. இவங்க இந்த பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் நம்ம யோசினாக்கா மாதிரியே ஒரு க்ளோன் வந்து அவங்க பின்னாடி உட்காருது. என்ன நடக்குதுன்னே தெரில. இதையே அவங்களும் கண்டுக்காமல் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போவேல நம்ம யோசினாக்கா மட்டும் தனியாக வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நேரத்துலலாம் பார்த்து பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக ட்ரெயின் வருது. சரி ட்ரெயின் தானே, அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம யோசினாக்க மேடம் அப்படியே போகையில் திரும்பி பார்த்தா அவங்கள மாதிரியே பின்னாடியே அவங்க க்ளோன் நிற்கிது. இதை பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆகிறாங்க. அந்த ட்ரெயின் ஃபுல்லாக பேய் முகமாக வருது. நம்ம மாசுசாக்கா மேடம் வேறு மாதிரி மாறிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எப்பவும் போல் நம்ம ஷின்சான் பஸ்ஸுக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் ஒரு நாள் ஃபுல்லாக காகோஸ்லேருந்து சாதனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, கொஞ்சம் நம்ம ஷின்சான் வர ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம யோசினாக்கா மேடம் அதிசயமாக பரவாயில்ல நாங்கள் பொறுமையாகவே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மிக்சிக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவங்க இப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஷின்சான் கரெக்டாக வந்துடுறாங்க. யோசினாக்கா மேடம்கிட்டையும் அந்த சாதனையை பற்றி அப்படியே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம யோசினாக்கா மேடம் சாதனை சூப்பராக இருக்குது ஷின்சான் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. என்ன உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்படியே பஸ்ஸும் கிளம்புது. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம ஐச்சான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம மசாவுட்ட வந்து நல்லாவே பேசுகிறாங்க. என்ன இப்படி பேச மாட்டாளே, ஷின்சான் கூட தான் நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம போச்சன் சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காசுகாப்பையில் பேய் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த பேய் பார்க்க யார் பார்க்குறாங்களோ அவங்கள மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நம்ம போச்சன். இதை கேட்டோன்னே எல்லோரும் பயந்து ஷின்சான் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஷின்சானும் நீ என்ன வேணால் சொல்கிறா, எனக்கெல்லாம் பயமே இல்லை அப்படின்னு எத்தா நிற்கிறான். அந்த சீனை கட் பண்ணால் நம்ம பிரின்சிபல் சார் ரூம் தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம யோசினாக்கா மேடம் வராங்க. வந்து சார் நம்ம கல்ச்சரஸுக்கு சம்பா டான்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சம்பா டான்ஸா மேடம் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் சாரும் பார்க்கையில் நம்ம மாசுசாக்கா மேடம் ஜன்னல்ன்ட்டு அடியே நேற்று கேட்டதுக்கு வேணான்னு இப்போ வந்து நீ தனியாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம மாசுசாக்கா மேடம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசினாக்கா மாசுசாக்கா மேடம் அனுப்பி வச்சுட்டு அப்படியே கதவை க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே ஃபுல்லாக ரெட் ஆகுது. நம்ம பிரின்சிபல் சார்ட்ட வந்து சார் நீங்களும் பேயா மாறுங்க அப்படின்னு நம்ம யோசினாக்கா மேடம் பிரின்சிபல் சாருக்கு அதில் சொல்கிறாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டல. அந்த நாள் நைட்டு தான் காமிக்கிறாங்க. நம்ம கசாமா வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம கசாமா ஜாலியாக மொய்பி பார்த்துட்டு இருக்கான். இவன் மொய்பி பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் தான் அவங்க அம்மாவும் சம்பா டான்ஸ் ஆடிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு என்னாச்சோ தெரில, திடீர்னு அவங்க அம்மா முகம் பேய் மாதிரி மாறி கீழே இருக்க அந்த பச்சை சிக்கனை அப்படியே எடுத்து சாப்பிட்றாங்க. இதுவும் கசாமா லைட்டாக பார்த்துட்றான். அம்மா அப்படின்னு கூப்பிட்றான். டேய் உனக்கு தாண்டா சமைச்சிட்ருக்கேன் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே மழுப்பிடுறாங்க. இதை பார்த்தோன்னே என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கசாமா ஒரு மாதிரி பயப்படுறான். அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம பிரின்சிபல் சார் சம்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதுலேருந்தே தெரியுது அவரும் மாறிட்டாருன்னு. இன்றைக்கி நம்ம கசாமா ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். அது என்னன்னா, நம்ம கிளாஸில் நம்ம கசாமா இருக்கையில் நம்ம யோசினாக்கா மேடம் பேப்பர் எடுத்து மேலே ஒட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு பின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஷூலேயே விழுந்துடும். இதை பார்த்த கசாமா மேம் அவங்க காலில் ஷூ பின்னு அப்படின்னு சொல்ல வரையிலேயே நம்ம யோசினாக்கா மேடம் அதில் காலை வச்சிட்றாங்க. அப்படியே பூ மாதிரி காலை வச்சுட்டு வராங்க. மேடம் உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு நம்ம கசாமா கேட்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம யோசினாக்கா மேடம் மழுப்பிடுறாங்க. இந்த நேரத்துலேயே நம்ம பிரின்சிபல் சாரும் வராரு. அவ்வளோதான், நம்ம கசாமுக்கு பாடையை கட்ட போகிறாங்கன்னு நம்ம நினச்சா பிரின்சிபல் சார் கதவை சாத்துறாரு. அந்த இடம் ஃபுல்லாக ரெட் ஆகுது. நீயும் குளோனாக மாறிடு அப்படின்னு 2 பேரும் வராங்க. அவ்வளோதான், நம்ம கசாமா கதையை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைக்கல. நம்ம தலைவர் ஷின்சான் என்னடா பண்ணுறீங்க ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஓ நீங்களாம் கேம் விளாட்றீங்களா, நானும் வரவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேசித்துக்காங்கன்னு சொல்கிறான். இந்த பையன் வந்து கெடுத்துட்டான், சரி நம்ம அப்புறமா ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சார் யோசினாக்கா மேடமும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கசாமாவுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது. அதை அன்றைக்கி நைட்டு எல்லோரும் பார்க்கில் உட்காந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம நேனி சொல்கிற அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களும் அந்த மாதிரி ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லல. நம்ம கசாமா வந்துடுச்சு, எங்கள் அம்மாலாம் அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு தெரியும், எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா வீட்டுக்கு போகிறோம். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க.
நம்ம ஷின்சானோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஷின்சானும் அவங்க ஃபேமிலி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. காசுக்கா பேக்குல க்ளோன் பறவை தான் தெரியுமா, ஒரு வேளை அப்பா நீங்களும் ஒரு க்ளோன் தானோ அப்படின்னு நம்ம ஷின்சான் சொல்லல. நான் க்ளோன் இல்லைப்பா, அவங்க அம்மா தான் க்ளோனுன்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணால் நம்ம கசாமா வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம கசாமாவும் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கல, சம்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கசாமாவை அவங்க அம்மா பார்த்துட்றாங்க. உள்ளவா கசாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கசாமாவும் உள்ளே வந்து, அம்மா நீங்கள் க்ளோன் இல்லை பேய் இல்லை எங்கள் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக கேட்குறான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவும், நான்லாம் அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு செகண்ட் அவங்க அம்மா முகம் பேய் மாதிரி மாறுது. இதை நம்ம கசாமாவும் கரெக்டாக பார்க்கல. அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஷின்சானும் அவங்க அம்மா ஃபேமிலியும் ஷாப்பிங் வந்திருக்காங்க போல். நம்ம ஷின்சான் இதை வாங்குறதா அதை வாங்குறதா, எதை வாங்குறதுமா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கான். எதை வேணால் வாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மிக்ஸி இங்கே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கலே, மிக்ஸி மாதிரி அங்கிட்டு இருக்கலோன்னு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஷின்சான். அங்கேருந்து ஒரு அழகான ஒரு அக்கா கூட கடலை விட்டுட்ருக்கான். அந்த அக்கா இது தேடிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நேரத்தில் மிக்ஸி வந்துடுறாங்க. ஷின்சான் வா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா தாய்க்குளமே நீங்களே அதை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் ரொம்பவே ஷாக் ஆகி, அதை வாங்குறியா இதை வாங்குறியா எல்லாத்தையும் போடுறியான். நம்ம மிக்ஸியும் நார்மலாக அப்படி சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறான். அப்படியே நம்ம மிக்ஸி எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த சைடு ஒரு மிக்ஸியும் சினிமா வரையும் போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே அம்மா போகிறாங்கன்னா இப்போ இவங்க யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்கல. அப்போ தான் அப்படியே பார்த்துன்னு சொன்னால அந்த அக்கா வேகமாக வந்து ஒரு கம்பியால் அடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஷின்சான் சொல்கிறான், நல்ல நேரத்தில் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு. அப்போ தான் நம்ம மிக்ஸியோட ஒரு மாதிரி நெளிஞ்சு பேய் மாதிரி மாறுது. இதான் அக்காவும் சளைச்சவங்களில் சரியாக சண்டை போட்டு அந்த மிக்ஸியோட க்ளோனையே அப்படியே விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்போ தான் அந்த மிக்ஸியோட க்ளோனை காமிக்கிறாங்க. அந்த க்ளோன் உண்மையான வில்லிகிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம மிக்ஸி நேற்று நடந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே நம்ம ஹாரிகிட்ட சொல்கிறாங்க, ஹாரி நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. இல்லை ஹாரியும் அதெல்லாம் வேணாம் மிக்ஸி, ஏதாவது ஒன்று நான் உனக்கே கால் பண்ணுறேன் ஓகேவா, அது இல்லாமல் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியும் வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம மிக்ஸிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் தான் நினைக்கிறாங்க, சரி நம்ம ஷின்சானையாவது லீவ் போட வைக்கலான்னு சொல்லி ஷின்சான் கேட்கல. அப்போ தான் நம்ம ஷின்சான் தலைவன் கரெக்டாக ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இவன் எப்போயுமே நமக்கு தாறுமாறாக தான் நடந்துக்குவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் அப்படியே ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் எல்லாருமே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம யோசினாக்கா மேடம் வந்துட்டு சம்பா டான்ஸை போடுறாங்க. எல்லோரும் சம்பா டான்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் சம்பா டான்ஸ் ஆடாமல் இருக்காங்களோ அவங்க தான் அதுலேருந்து பாதிக்காமல் இருக்காங்க, மற்றவங்களாம் அதுலேருந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாதிக்கப்படாது நம்ம யோகியோ மேடம், அப்புறம் மாஸ்டர் சகா, அவர் நம்ம ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஐச்சானோட பாடி கார்டு குறைசோ வா அகியோ நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கொஞ்சம் காதலாக சொல்கிறாங்களா. இதை பார்த்துட்டு நம்ம அகியோ மேடம் வைக்கப்பட்டு நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா குறைசோக்கு பின்னாடி அகியோவோட க்ளோன் இருக்குது. இப்போ நம்ம அகியோவையும் க்ளோனாக மாற்றிட்டாங்க. நம்ம இருக்கிற பசங்களாவது காப்பாற்றுவோம், பசங்களா என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சாகா மேடம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள துரத்துக்கிட்டே எல்லாருமே வருவாங்களா. இதனால் நம்ம மாஸ்டர் சாகா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களா நீங்கள் போங்க இவரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சாகா மேடம் பிரின்சிபல் சாருக்குள்ளே சிங்கிள் செய்ய போயிடுறாங்க. பிரின்சிபல் சாரை அப்படியே விட்டு வைக்கல, மாஸ்டர் சாகா மேடம் அப்படியே தீர்த்து கட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் அழுகுறாங்க, எங்களுக்காக அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டும் ஆகுது. நம்ம ஹாரியை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹாரி அதையே பார்த்து ரொம்பவே பயந்த மாதிரி இருக்கான். என்னத்தை தான் பார்த்து பயந்தானே இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி வேறு இல்லை, ஹாரி அதையும் ஸ்கேலை வச்சு பார்க்கையில் ஸ்கேலை திடீர்னு எங்கேயோ தூக்கி போட்டால் போல் தொலைஞ்சிருச்சு. சரி எங்கடா இருக்குன்னு பார்த்து தொலைவிட்டு இருக்கான். நம்ம ஸ்கேலை பார்த்தோன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவக்குச்சி மண்டையில் அரை ஸ்கேல் இறங்கியிருக்கு. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான் நம்ம ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணால் நம்ம பார்க்க தான் காமிக்கிறாங்க. நம்ம ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம கஷ்டமாக சொல்கிறேன், எங்கள் அம்மாலாம் அப்படி மாறி இருக்க மாட்டாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹாரியை தான் காமிக்கிறாங்க. அவன் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கினோடனே நம்ம காவக்குச்சி தான் கூப்பிட்றான். ஹாரி எங்கே போகிற இங்கே வான்னு சொல்லிட்டு அவன் மண்டையில் இருந்த 6 அடி ஸ்கேலை முழுசாக அவன் தலைக்குள்ளே இறக்கிக்கிறான். உனக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி வந்து காவக்குச்சி அடிக்க போயில சுற்று போட்டுடுறாங்க நம்ம ஹாரியை அந்த வில்லியோட ஆளுக. இதனால் நம்ம ஹாரி ஒன்றும் பண்ண முடியாமல் தலை தெறிக்க ஓடுறான். ரைட்டராக கைப்புள்ள நம்மளையெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடுறான். இந்த சீனை கட் பண்ணால் இங்கே திரும்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் காமிக்கிறாங்க. அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க, நம்மளாம் வீட்டுக்கு போகலாம், நம்ம அம்மா அப்பா க்ளோனாக இருந்தாங்கன்னா நம்ம திரும்ப இதே இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம போச்சன்னு சொல்கிறான். இதுக்கு எல்லாம் ஓகே நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கலைஞ்சு போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கசாமா தான் காமிக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லல, அவங்க அம்மாவும் சந்தோஷ முகத்தோட வாப்பா கசாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அப்படியே அவங்க காலு கீழே பார்த்தீங்கன்னா கசாமாவோட க்ளோன் நிற்கிறான். அவ்வளோதான், ரைட் ஏதோ அஜால் குஜாலோட நடக்குதுப்பான்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் மிரண்டுறான்.
இந்த சைடு நம்ம ஹாரி அறக்க பறக்க ஓடிக்கிட்டே இருக்கான். பின்னாடி அவங்களும் துரத்துக்கிட்டே வராங்க. தம்பி என்னையெல்லாம் பிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரியும் வேகமாக ஓடிடுறான். அப்படி இப்படி ஓடி நம்ம ஹாரி எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறான். ஷின்சான் வந்துட்டானா ஸ்கூல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கற்றுக்கிட்டே வரையில, ஹாரி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அப்போ உள்ள ஷின்சான் கூட குளிச்சுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு மிக்ஸி ஒரு மாதிரி ஷாக்காகி சொல்லுவாங்களா. பார்த்தா நம்மளோட க்ளோன் ஹாரி நம்ம ஷின்சானோட குளிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹாரியும் பாத்ரூம்குள்ள வந்து யாரா நீ ஏன் போய் எங்களை குளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் சரியாக சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம க்ளோன் ஹாரியும் அங்கேருந்து சண்டை போட்டு அப்படியே ஓடி போயிடுறான். வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம காவாக்குச்சியோட வில்லியோட ஆளுகள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை அப்படியே சரி பிடிக்க நம்ம காவாக்குச்சி ஹாய்னு சொல்கிறான். நம்ம ஷீரோ எதையோ பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹாரியை பார்த்து தான் குலைக்குது. இந்த ஷீரோக்கு என்ன ஆச்சு, என்னை பார்த்து குலைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லல. நம்ம ஹாரியை பார்த்து ஷீரோ குலைக்கல, நம்ம ஷின்சானை பார்த்து தான் குலைக்குது. நம்ம ஷின்சானும் ஒரு க்ளோன் தான் போல. அதனால நம்ம ஷின்சானை அப்படியே டாட்டா நான் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹாரியோட க்ளோன் அவனோட கார் எடுத்துக்கிட்டு உடச்சிக்கிட்டு வீட்டுக்கூடயே வந்துடுறான். என்னடா இது, இன்னும் வீட்டுக்கு முழுசாக லோன் கூட முடியல, அதுங்காட்டி நீ வீட்டை உடைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி ரொம்பவே கடுப்பாயிடுறான். இந்த நேரத்தில் வில்லியோட ஆளு நம்ம ஹாரியோட ஃபேமிலியை சுற்று போட்டுடுறாங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக இன்னொரு வேன் வருது. அந்த வேனுக்குள்ளே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஷின்சான் தான். எப்போ உசுறு வேணும்னா வேகமாக உள்ளே ஏறிவாங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால் நம்ம ஹாரி மிக்ஸி மாதிரிலாம் உள்ளே ஏறிக்கிறாங்க. அப்படியே அந்த வேனையும் எடுத்துடுறாங்க. உள்ளே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமிகோ, அதாவது அப்படியே ஒரு பொண்ணு பார்த்தோன்னு அந்த அடிச்சு போட்டாலும் மிக்ஸி அந்த சீன் கட் பண்ணால் நம்ம பார்க்கில் தான் காமிக்கிறாங்க. அவங்க எல்லா வீட்லேயும் அவங்க அம்மா அப்பா க்ளோனாக மாட்டாங்க போல், அதனால இங்கே வந்துட்டாங்க. இதே நேரத்தில் நம்ம கசாமாவும் வரான். ஆனால் கசாமா ஒரிஜினல் கசாமா இல்லை, க்ளோன் கசாமா. வில்லனோட ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே இருக்காங்க பிடிங்க அப்படின்ட்டு. வில்லனோட ஆட்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க வராங்க. ஆனால் கரெக்ட் டைமில் அந்த வண்டி இங்கேயும் வந்துடுது. நம்ம ஷின்சான் இறங்கிட்டு கண்ணுங்களா சீக்கிரம் ஏறிக்கோங்கப்பா, அப்போ தான் உங்கள் விசில் உங்கள் கையில் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ஏற்றிக்கிட்டு அந்த வண்டி கிளம்புது. சரி இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு நம்ம மிக்ஸி கேட்கல. எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதனால் நம்ம போஸ் சொல்கிறோம், நம்ம ஊர் ஃபுல்லாக ஒரே க்ளோனாக தான் இருக்காங்க, அதனால் நம்ம அந்த மலைப்பகுதிக்கு போகலாம், அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம போஸ் சொல்கிறோம். இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குன்னு சொல்லி வண்டியை காட்டுக்குள்ளே விடுறாங்க. ஆனால் காட்டுப்பகுதிக்குள்ளேயும் வண்டியை சும்மா விடலை. அவனா எவனோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். மிக்ஸி யோசனைலாம் பேயாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அமிகோ இருக்கால, அவ்வளோ தரமக்கதி தான். வண்டியை அப்படி இப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து ஒரு ரோட்டில் நிறுத்திடுறா. எப்போ வந்தாச்சுடா அப்படின்னு சொல்லல ரிலாக்ஸ் ஆகலை. அப்போ தான் அங்கே மேலே எல்லாருமே வண்டியை சுற்று போட்டாங்க. அவ்வளோதான், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, சரண்டர் ஆகிடுறாங்க. நம்ம அமிகோ மட்டும் இப்படியே தப்பிச்சு போயிடுறா. எங்கே போயிடலாம் தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த க்ளோனெல்லாம் தயாரிச்சிட்ருக்காங்க. அந்த க்ளோன் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே நம்ம மிக்ஸி க்ளோன், போ க்ளோன், மசாவ் க்ளோன்லாம் தயாரிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஒரிஜினல் நேனி போலாம் ரொம்பவே ஷாக்காகிடுறாங்க. என்னடா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. வில்லனோட ஆட்கள் சுற்றி போட்டுடுறாங்க. அந்த இடமே இருட்டாகுது. அப்போ தான் கரெக்டாக கூரைக்கு பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக அந்த வில்லி வரா. வந்து எல்லாம் சம்பா டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி பாட்டை போட்டு விட்டு எல்லாத்தையும் சம்பா டான்ஸ் ஆட விட்றா அந்த வில்லி. இப்போ தான் நம்ம கரெக்ட் டைமில் அமிகோ என்ட்ரி கொடுக்குறா. எல்லா ஆட்களையும் கூட்டிட்டு உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தான ஒரு என்ட்ரியை கொடுக்குறா. அமிகோக்கு ஒரு கன் வச்சுருக்கான். அந்த கன் வச்சு சுட்டா எல்லாமே அப்படியே சாம்பல் மாதிரி ஆகிடுறாங்க. ஏன்னா அது ஒரு கெமிக்கல் கன். நம்ம வில்லியும் பார்க்குறா, எனக்கு தொல்லை பண்ணுறங்கனே வந்துட்டியா அப்படின்னு. நம்ம அமிகோ கையில் இருக்க கெமிக்கலை ஹாரிட்ட கொடுத்து இந்த கெமிக்கலை வச்சு நீங்கள் இருக்க எல்லா க்ளோனையும் அழிங்க. அப்போ அக்கா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் கேட்கல. நான் இந்த வில்லியை ஒத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லியோட டான்ஸ் சேலஞ்ச் விட்றான் நம்ம அமிகோ. இதை பார்த்தோன்னே அவ்வளோதான், அந்த வில்லியும் ஒத்துக்கிறா. சரி வா டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக சம்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹாரி அவனோட ஃபேமிலிலாம் கரெக்டாக அந்த கெமிக்கலை கையில் பூசிட்டு க்ளோன் அழிக்க தயாராக இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சம்பா டான்ஸ் ஆட முடியாமல் தவிக்கிறாங்க நம்ம அமிகோ. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆட சொல்லி. ஒரிஜினல் ஆட்கள்லாம் எடுத்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு இருக்காங்க. மேலே இருக்க ஒரு மிஷின் மாதிரி இருக்குது, அதை அழிச்சோம்னா எல்லாருமே நார்மல் ஆகிடுறாங்க. நம்ம ஹாரியும் காவாக்குச்சி மண்டையில் போயிட்டு மண்டையில் ஸ்கேலாக இருந்துச்சு அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம அமிகோவில் ஒரு இடத்துக்கு மேலே ஆட முடியாமல் கீழே வந்துடுறாங்க. அதனால நம்ம ஷின்சான் தான் ஆட ஹெல்ப் பண்ணுறான். நம்ம ஷின்சான் ஆடுறதை பார்த்தோன்னே நம்ம அமிகோவுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து அவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம வில்லிக்கால இனிமேல் ஆட முடியல, அவள் கொஞ்ச நேரம் திறனிட்டு இருக்கா. சரி அமிகோவுக்கு நம்மளாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹாரி சொல்கிறான். எல்லோரும் சம்பா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சம்பா டான்ஸை எல்லோரும் ரொம்பவே ஜாலியாக அவங்க மனசுலேருந்து ஆடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம வில்லியோட ஆள் ஒருத்தன் நம்ம அமிகோவை கரெக்டாக டார்கெட் பண்ணி புல்லட் ஷூட் பண்ணிடுறான். இதனால் நம்ம அமிகோவும் பறந்து போய் விழுறாங்க. அக்கா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஷின்சான் சாக்காயிடுறான். நம்ம வில்லியும் அவ்வளோதான், இந்த இடத்த தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கையில் நம்ம வில்லியோட ஆள் அந்த இடமே அப்படியே சுக்குநூறாக போகிற மாதிரி கீழே உடச்சி விட்டுறான். நம்ம அமிகோவுக்கும் ஒரு சில காயத்தோடு அப்படியே எந்திரிக்கிறாங்க. திரும்பவும் ஆன்லைன் ட்ரை பண்ணுறாங்க.
இந்த நேரத்தில் அவங்க மாஸ்க்கும் உடையிற வில்லியோட மாஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லியும் அமிகோ மாதிரி தான் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. நீயும் அமிகோ தானா அப்படின்ட்டு. பார்த்தா அது ஒரிஜினல் முகம் கிடையாது, அவங்க ஒரு க்ளோனாக இருக்காங்க. அவங்க திரும்ப ஒரிஜினலாக வராங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான், அமிகோட அப்பா தான். அவங்க நல்லா ஆடின மகளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக போயிடுது. அமிகோட அப்பா எதுக்கு இப்படி பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த சம்பா டான்ஸ் எல்லோரும் விரும்பி ஆடணும் தான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணேன், ஆனால் இப்போ ஒன்றால் தான் எல்லாம் விரும்பி ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க அப்பா நீங்கள் திருந்தினீங்கன்னா எனக்கு போதும்ப்பா அப்படின்னு நம்ம அமிகவும் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷமாக போயிடுது. இதோட இந்த படத்தையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஆனால் கிளைமேக்ஸ் தான் மொட்டையாக முடித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? சரி, நான் அடுத்த வீடியோவில் ஏதாவது நல்ல எபிசோடோடு வந்து உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.